மணி கிரியேஷன், வெல்த் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா, 80% ஆஃப் த பீப்பிள் இன்னைக்குமே வந்து லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸா மட்டும் இருக்காங்க. இந்த ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஒன்லி 4%. அப்பர் மிடில் கிளாஸ் ஒரு 16% அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரிடாமினன்ட்டா மக்கள் வந்து 80% ஆஃப் த பீப்பிள் ஏன் இத புரிஞ்சுக்க முடியலன்னாக்கா, என்ன பண்றாங்க, ஒரு சிம்பிளிஃபைடான விஷயத்த ரொம்ப நம்ம காம்ப்ளெக்ஸா பார்க்குறோம் நம்ம. காமன் சென்ஸை மிஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம்னாக்கா, இந்த ப்ராசஸை தேவையில்லாம காம்ப்ளெக்ஸா பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோல வந்து ஒரு 6 ரூல். இத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா, உங்க வெல்த் கிரியேஷன், ஃபைனான்ஷியல் கோல்ஸ், ட்ரீம் சுலபமா உங்களால அடைய முடியும். ரூல் நம்பர் 1, வெறித்தனமா காசு பின்னாடி போகாதீங்க. நெறைய பேர் வந்து அவங்களோட கோல், அவங்களோட குறிக்கோள் காசு, பணம், பணத்த சேர்க்கணும், காச சேர்க்கணும். ஏதோ ஒரு அவங்களுக்கு அவங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய ஒரு அம் ஏதோ அவங்க லைஃப்ல ஒரு பெரிய ஒரு டிராபேக்க பார்த்துருப்பாங்க அவங்க. பணத்தால ஏதோ ஒரு பெரிய ஒரு கஷ்டத்த அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த காசு ஒண்ணு வந்துட்டாக்கா, நம்மளோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடும்னு சொல்லிட்டு, அந்த பணம் பின்னாடி வந்து வெறியா இருப்பாங்க அவங்க. ஸோ இந்த பணத்தோட பின்னாடி நீங்க வந்து ஒரு வெறித்தனமா பின்னாடி போய் அத நீங்க சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, 2 விஷயம் நடக்கும். அத நீங்க சேஸ் பண்ணும்போது அது உங்க விட்டு தூரம் போகும். செகண்டு, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, காமன் சென்ஸ மறந்துட்டு கிரீடி உள்ள போயிடுவீங்க. இப்போ கார்ல லாங் டிரைவ் போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நெறைய வாட்டி என்னோட ஃபேமிலியோட போயிட்டு இருக்கேன் நானு. கார் டிரைவ்க்கு அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பேன். எவ்ரி 3 மந்த்ஸ் ஐ டூ அ லாங் டிரைவ். 12 வயசு அண்ட் 14 வயசு அவங்களுக்கு. என்னோட பெரிய பொண்ணு என்ன பண்ணுவான்னாக்கா, கார்ல ஏறி உட்கார்ந்த உடனேயே, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சென்னையிலேருந்து கொடைக்கானல் போனோம்னா குறைஞ்சபட்சம் 7 to 8 ஹவர்ஸ் ஆகும். 1/2 அன் ஹவர் இங்கேருந்து நம்ம தாம்பரம் கூட தாண்டி இருக்க மாட்டோம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? அவளுக்கு என்ன வந்ததுனாக்கா சலிப்பு வந்துரும். உடனே என்ன ஆகணும்? சீக்கிரமா நம்ம டெஸ்டினேஷன போய் நம்ம ரீச் பண்ணணும். நீங்க ஏதோ ஒரு கோல் வச்சிருக்கீங்க. அந்த கோல நீங்க சீக்கிரம் அடையணும்னு அந்த கோல் மேல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிசையர் இருக்கு. அந்த டிசையர தாண்டி ஒரு வெறித்தனம் இருக்குன்னா என்ன ஆகும்னாக்கா, அத சீக்கிரம் அடையணுன்ற விஷயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, காமன் சென்ஸ மறந்து நெறைய விஷயங்கள செய்ய ஆரம்பிப்பீங்க. மனி இஸ் அ பை ப்ராடக்ட். அது கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. ஸோ ரிசல்ட்ட வந்து உங்க ஃபைனான்ஷியல் கோல்ஸ், ட்ரீமுக்கு ரியலிஸ்டிக்கான டைம் குடுங்க. பணத்து பின்னாடி வந்து கன்னா பின்னான்னு நீங்க அத சேஸ் பண்ண ஆரம்பிக்காதீங்க. நீங்க அத சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னாக்கா, அது உங்கள விட்டு விலகி போயிட்டே இருக்கும். த மோர் யூ டெஸ்பரேஷனா நீங்க சேஸ் பண்ணும்போது அது விலகி போயிட்டே இருக்கும். அது கண்டிப்பா வந்து அந்த ஒரு ப்ராசஸ ஃபாலோ பண்ணும்போது அந்த ரிசல்ட்ன்றது கண்டிப்பா அடையும். டோன்ட் நெவர் கோ மேட் பிஹைண்ட் மனி. ரூல் நம்பர் 1. இன்னைக்கு சொசைட்டில பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய ஃபேஸஸ் ஆஃப் பீப்பிள பார்க்கலாம் நீங்க. லோவர் மிடில் கிளாஸ் இருக்காங்க, மிடில் கிளாஸ் இருக்காங்க, அப்பர் மிடில் கிளாஸ் ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் பீப்பிள் இருக்காங்க. நீங்க எந்த லெவல் ஆஃப் பீப்பிள பார்த்தாலும், அவங்க லெவல்ல என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த மணிய ஷோ ஆஃப் பண்ணணுன்றதுல வந்து நெறைய விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட சம்பளமே வந்து 50,000 தான் இருக்கும். ஆனா அவங்க கையில ஒரு ரூ. 1,25,00,000 ரூ. 1,00,000 ஐஃபோன் வச்சுட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு பெரிய ஒரு ஒரு பந்தா அப்படின்னு சொல்லலாம் அது. ஒரு பெரிய ஒரு ஹை எண்ட் 2 வீலர் வாங்குறது. ரூ. 5,00,000 சம்பளம் இருக்கும்போது ரூ. 15,00,000 பெரிய கார் வாங்குறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பியர் பிரஷர். நம்ம கிட்ட வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ரொம்ப ஃபேன்சியா லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, நம்மளோட காச வந்து மத்தவங்க கிட்ட ஷோ ஆஃப் பண்றதுக்கான ஒரு மென்டாலிட்டி. பியர் பிரஷர், சோசியல் பிரஷர்ன்னு சொல்லலாம் இன்னைக்கு அது. மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. விட்டுடுங்க. உங்க வாழ்க்கைய மட்டும் நீங்க பாருங்க. இட் இஸ் நாட் யுவர் பிசினஸ் டூ இம்ப்ரெஸ் அதர்ஸ். அவங்கவங்க வாழ்க்கை அவங்கவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ பணத்த நீங்க மாரி மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத இடத்துல போடும்போது என்ன ஆகும்னாக்கா, உங்களோட சேமிப்பு கம்மியாயிடும். சேமிப்பு கம்மியாயிடுச்சுன்னா, உங்க ஃபைனான்ஷியல் கோல்ஸ் என்ன ஆகும்னாக்கா, உங்கள விட்டு தூரமா போயிட்டே இருக்கும். ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3. பணத்த பத்தி எல்லார்கிட்டயும் பேசாதீங்க. இந்த ஒரு வாட்டர் டப் கான்வர்சேஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஐடில வேலை செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் எங்க போய் நின்னு பேசுவாங்கனாக்கா, கேன்டீன். ஸோ காஃபி குடிக்கும்போதோ, இல்ல தண்ணி குடிக்கும்போதோ, காமனா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்து ஒரு காசு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு கிஃப்ட்டா ஏதாவது காசு வந்திருக்கலாம். ஸோ மனி இஸ் ஆல்வேஸ் சென்சிட்டிவ் அண்ட் கான்ஃபிடென்ஷியல். அத போயிட்டு நம்ம எல்லார்கிட்டயும் ஐடியாஸ் கேட்கணும், டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க.
ஸோ அது மணி ஒரு சென்சிட்டிவ்னா அதை ஒரு சென்சிட்டிவாகவே வச்சுக்கோங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் சம்பளம் என்னன்றது யாருக்கு தெரியும்னா ஹெச்ஆருக்கு தெரியும், உங்கள் பாஸுக்கு தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. சேலரி இஸ் ஆல்வேஸ் கான்ஃபிடென்ஷியல், மணி இஸ் கான்ஃபிடென்ஷியல், மணி இஸ் சென்சிட்டிவ். ஸோ டோன்ட் டிஸ்கஸ் வித் மணி மேட்டர்ஸ் வித் எவ்ரிபடி. உங்களுக்குன்னு ஒரு சில மென்டார்ஸ் இருப்பாங்க. இல்லை அப்படின்னாக்கா ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர், கன்சல்டன்ட், செலக்டிவான ஒரு பீப்புள் கிட்ட மட்டும் என்ன பண்ணுங்க, அந்த கான்வர்சேஷனை வச்சுக்கோங்க. நெவர் டிஸ்கஸ் மணி வித் எவ்ரி ஒன். என்ன ஆகும்னா உங்ககிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சுனாக்கா முதல்ல கடன் கேட்க ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னே சொல்ல முடியாது. உங்ககிட்ட காசு இருக்குன்னாக்கா ஒரு நெருங்கிய நண்பர் வந்து அவரு ஏதோ உங்ககிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு, உங்களுக்கு நெருங்கிய நண்பர் இருக்காரு, அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய ஒரு பாட்டில் நெக் இருக்குது, காசு வேணும்னு சொல்லி கேட்குறாரு, உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் கேட்பார். பட் நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ நெவர் டிஸ்கஸ் மணி ஓப்பன்லி வித் எவ்ரி ஒன். மென்டார்ஸ், கன்சல்டன்ட், அதுக்கு உருகிய ஒரு சில பேர்கிட்ட மட்டும், சில பேர், வெரி ஃபியூ, அவங்ககிட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்க. ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 4, காசை எப்பவுமே ஒரு லாங் டேர்ம் திங்கிங்காக வைங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப்பில் சீக்கிரமாக காசு சம்பாதிக்கணும், ஃபைனான்ஷியல் கோல் சீக்கிரம் ரிட்டையர்மெண்ட் ஆகணும், எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும். வேலைக்கு சேர்ந்த ஒரு 3வது வருஷம் வீடு வாங்கிடணும், 10வது வருஷம் வீட்டு கடனெல்லாம் அடைச்சிடணும், 20வது வருஷம் 25 இயரில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா 45 இயர், 45 கூட இல்லை 40லேயே ரிட்டையர்ட் ஆகிடணும். என்ன பண்ணுவீங்க 40க்கு மேலே? என்ன பண்ணுவீங்க அப்போ? நீங்கள் தெரியல, என்ன பண்ணுவீங்க கேட்டால் தெரிய மாட்டேங்குது. ஸோ கிவ் இட் அ டைம். ஒரு லாங் டேர்ம் திங்கிங்கில் வாங்க. எதனாலனாக்கா ஷார்ட் டேர்மில் காசு வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் மைண்ட் என்ன ஆகும்னாக்கா காமன் சென்ஸை தாண்டி எப்படியெல்லாம் நம்ம வந்து குறுக்கு வழியில் காசு சம்பாதிக்கலான்னு நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க. பென்னி ஸ்டாக்ஸ், கிரிப்டோ கரன்சிஸ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், நிறைய ஏகப்பட்ட இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட கேபிட்டல் என்ன ஆகிட்டு இருக்குன்னா லூஸ் ஆகிட்டே இருக்கட்டும். ஸோ திங்க் அபவுட் லாங் டேர்ம் ஆல்வேஸ். 5வது ரூல், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் வரைக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி ஐடியில் வேலை செய்யக்கூடியவங்க ஒரு பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க, ஃப்ரான்ச்சைஸை எடுக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் ஒரு சின்னதாக ஒரு ரிஸ்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஒன்று என்ன பண்ணுறீங்க, எனக்கு ரிஸ்கே வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெக்ட்ரம், இல்லைன்னா எல்லா காசையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஹை ரிஸ்க் மணியில் போடுறது. ஒரு பேலன்ஸான ஒரு அப்ரோச்சே இருக்க மாட்டேங்குது. நிறைய பேர் மணி மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு மிஸ்டேக்கை நிறைய வாட்டி பார்க்குறேன் நான். எல்லாரோட போர்ட்ஃபோலியோஸ் பார்த்தாக்கா ஒன்று எல்லாமே ஹை ரிஸ்க் ஸ்கீம்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கன்சர்வேட்டிவான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். பேலன்ஸ்டான அப்ரோச்சே இருக்க மாட்டேங்குது. எக்ஸசிவ் ரிஸ்க்கும் எடுக்காதீங்க, ரொம்ப கன்சர்வேட்டிவாகவும் இருக்காதீங்க. உங்கள் அசட் அலோகேஷனை பேலன்ஸ்டாக சேஃபாக இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம், ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம், அப்படியே அதை ஸ்ப்ரெட் பண்ணி டைவர்சிஃபைடாக வைங்க. 6th கோல்டன் ரூல், நெவர் ஸ்டாப் லேர்னிங். இதுக்கு காசுக்கு என்ன சம்பந்தம்? வாரன் பஃபெட் எடுத்துங்க, மிகப்பெரிய இன்வெஸ்டர். அவர் அந்த ஒரு 2000 பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான டெக் ஸ்டாக்லேயும் அவர் இன்வெஸ்டே பண்ணதே இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த பிஸ்னஸ் புரியலை. அவர் ஒரு விஷயத்தை புரியாமல் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட காசை வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். பட்டு அவர் வயசானாலும் அந்த டைமில் அவர் என்ன பண்ணாருன்னாக்கா ஹி டுக் தட் எஃபர்ட். அந்த டெக்லாம் என்ன, எப்படி அதை வந்து இன்னைக்கு உலகத்தை வந்து மாற்றிட்டு இருக்கு, எப்படியெல்லாம் அந்த டெக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு இருக்கு லைஃப்பில், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார். அண்ட் தென் ஹி ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் டெக்னாலஜி கம்பெனிஸ். ஆப்பிளில் ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டை பார்த்தார். 80 வயசு 90 வயசுல 93 வயசுலேயும் அவர் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கார். லைஃப் இஸ் டைனமிக்ங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு கண்டினியூவஸ் லேர்னிங் இல்லை அப்படின்னாக்கா சடனாக நம்ம லைஃப் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நோக்கியா ஒரு புகழ்பெற்ற ஒரு மொபைல் ஃபோன் கம்பெனி இன்னைக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. கோனிகா, ஏன்னா ஒரு வெக்கேஷன் போனாலே வந்து கேமரா இஸ் அ பார்ட் ஆஃப் வெக்கேஷன். அந்த ஒரு ஃபில்ம் கேமரா இன்னைக்கு இல்லவே இல்லை இன்னைக்கு. ஸோ அந்த கம்பெனி எல்லாம் அடாப்ட் ஆகலை, அந்த டிஜிட்டல் ஒரு தீமுக்கு அடாப்ட் ஆகலை. ஸோ இன்வெஸ்டிங்கும் அப்படி தாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக தீம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக செக்டார்ஸ் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் டைனமிக் வேர்ல்டில். ஸோ
கண்டினியூஸ் லேர்னிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 6 விஷயத்தை கரெக்டாக நீங்கள் பிடிச்சிடுங்க. வெல்த் கிரியேஷன் ஜேர்னி எப்படி இருக்கும்னா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், அக்ஸலரேட்டடாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கட்டும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் லேர்ன் வித் சதீஷ் சேனல். நிறைய உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் ஃபினான்ஸ் பற்றின கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். See you. இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் நான் மீட் பண்ணுறேன். See you. Bye-bye.